டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிற எக்ஸாம்பிள் 3.44, அதாவது 44வது எக்ஸாம்பிள் பார்க்க போகிறோம். இஃப் ஆல்பா அண்ட் பீட்டா ஆர் த ரூட்ஸ் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 7x ப்ளஸ் 10 இஸ் ஈக்குவல் டு 0. ஃபைண்ட் த வேல்யூஸ் ஆஃப் ஃபஸ்ட்டு கொஸ்டின் ஆல்பா மைனஸ் பீட்டா, செகண்ட் கொஸ்டின் ஆல்பா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர், தேர்ட் கொஸ்டின் ஆல்பா கியூப் மைனஸ் பீட்டா கியூப், fourth question alpha power 4 plus beta power 4, fifth question alpha by beta plus beta by alpha, last question alpha square by beta plus beta square by alpha. அதாவது இந்த கொஸ்டினில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க இல்லையா, குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 7x ப்ளஸ் 10 = 0ன்னு சொல்லிட்டு அந்த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனுக்கு ரெண்டு சொல்யூஷன் கிடைக்கும், அதாவது ரெண்டு ரூட்ஸ் கிடைக்கும். அந்த ரெண்டு ரூட்ஸ் தான் என்னன்னு கேட்டிங்கன்னா ஆல்பா அண்டு பீட்டான்னு சொல்லியிருக்காங்க. ஆல்பா அண்டு பீட்டான்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அந்த ஆல்பா பீட்டாவை மைனஸ் பண்ணால் என்ன கிடைக்கும், அந்த ஆல்பாவையும் பீட்டாவையும் ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணால் என்ன கிடைக்கும், கியூப் பண்ணி மைனஸ் பண்ணால் என்ன கிடைக்கும், பவர் 4 பண்ணி ப்ளஸ் பண்ணால் என்ன கிடைக்கும், அப்படி சொல்லிட்டு ஒரு கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஓகே, நான் சொல்லியிருக்கிறேன் உங்ககிட்ட, இந்த மாடலில் ஒரு கொஸ்டின் வந்துச்சுனாவே கண்டிப்பாக அந்த கொடுத்துக்கிற குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனை வச்சு ஃபஸ்ட்டு சம் ஆஃப் ஃப்ரூட்ஸும் ப்ராடக்ட் ஆஃப் ஃப்ரூட்ஸும் கண்டுபிடிங்க அப்படி சொல்லியிருக்கேன். கரெக்டுங்களா? அதே மாதிரி தான் நான் கண்டுபிடிக்க போகிறேன். சொல்யூஷன் கிவனில் அவங்க என்ன கொடுத்துருக்குறாங்க, எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 7x ப்ளஸ் 10 = 0ன்னு கொடுத்துருக்காங்க குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். அந்த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனில் ஏவோட வேல்யூ, பியோட வேல்யூ, சியோட வேல்யூ நம்ம ஃபைண்ட் பண்ணலாம் இல்லையா. ஏவோட வேல்யூனாது 1, பியோட வேல்யூ 7, சியோட வேல்யூ 10. ஏவோட வேல்யூ 1ன்றது எதனுடைய கோஎஃபிஷியன்ட்டு, எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட்டு, 7ன்றது எக்ஸோட கோஎஃபிஷியன்ட்டு, 10ன்றது கான்ஸ்டன்ட். ஓகேங்களா? ஓகே, இப்போ சம் ஆஃப் ஃப்ரூட்ஸ்க்கான ஃபார்முலா என்னது, ஆல்பா ப்ளஸ் பீட்டா ஈக்குவல் டு மைனஸ் பி பை ஏ. இப்போ பியோட வேல்யூ ஏவோட வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா ஒன்றா கிடைக்கும், -7/1 கிடைக்கும். அப்போ -7/1 நம்மளால எழுதலாம், -7 மட்டும் எழுதிக்கலாம். இதுதான் சம் ஆஃப் ஃப்ரூட்ஸ். ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் அடுத்தது. ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ்க்கு ஃபார்முலா என்னது, ஆல்பா இன்ட்டு பீட்டா ஈக்குவல் டு சி பை ஏ. அந்த சிக்கும் ஏக்கும் வேல்யூ அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு 10/1 கிடைக்கும். 10/1 என்னன்னு சொல்லிடலாம், 10ன்னு சொல்லிக்கலாம். ஓகேங்களா? இப்போது அவங்க கொடுத்துக்கிற குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனை வச்சு நம்ம சம் ஆஃப் ரூட்ஸும் ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸும் கண்டுபிடிச்சிட்டோம். சம் ஆஃப் ரூட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா -7, ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் வந்து 10. ஓகேங்களா? இப்போ நம்ம ஃபஸ்ட்டு கொஷின் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கொஷின் அவங்க என்ன கேட்டிருக்காங்க, ஆல்பா மைனஸ் பீட்டா. அதுக்கு ஃபார்முலா நமக்கு தெரியும், ரூட் ஆஃப் ஆல்பா ப்ளஸ் பீட்டா ஹோல் ஸ்கொயர் -4 ஆல்பா பீட்டா அப்படின்றது இந்த ஆல்பா மைனஸ் பீட்டாவுக்கான ஃபார்முலா. ஓகேங்களா? ஓகே, அடுத்த ஸ்டெப்பில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆல்பா ப்ளஸ் பீட்டா அப்படின்னா என்னது, சம் ஆஃப் ரூட்ஸ். அப்போ சம் ஆஃப் ரூட்ஸ் இல்லையா, அப்போ இந்த ஆல்பா ப்ளஸ் பீட்டாக்கு பதிலாக நான் -7 அப்ளை பண்ணுறேன். ஆல்பா இன்ட்டு பீட்டானா நான் அர்த்தம் ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ், அதுக்கு பதிலாக நான் 10ன்னு அப்ளை பண்ணுறேன். ஏன்னா நம்ம -7 கண்டுபிடிச்சிருக்கோம் சம் ஆஃப் ரூட்ஸ்னு சொல்லிட்டு, 10ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம் ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ்னு சொல்லிட்டு, அதை தான் அப்ளை பண்ணணும். இப்போ 7 ஸ்கொயர்னா வரும் 49. அப்போ -7க்கு ஹோல் ஸ்கொயர் போட்டால் +49 வரும். அப்போ -4 × 10 -40. அப்போ 49லேருந்து 40 போயிடுச்சுன்னா 9 மட்டும் வரும். அந்த 9க்கு நீங்கள் ரூட் எடுத்திங்கன்னா வரும், +or-3ன்னு வரும். நம்ம இந்த சம்மை பொறுத்த வரைக்கும் +3 மட்டும் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? அப்போ ஆல்பா மைனஸ் பீட்டாவோட வேல்யூ என்னன்னு கிடச்சிருக்குது, 3ன்னு கிடச்சிருக்கு. ஃபஸ்ட்டு கொஷின் புரியுதுங்களா? ஓகே, அடுத்த கொஷின் பார்க்கலாம். இதுலேயே ஆல்பா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர், இதுதான் செகண்ட் கொஸ்டின். ஆல்பா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர், இதுதான் அவங்க செகண்டாக கேட்டிருக்காங்க. அதுக்கான ஃபார்முலா என்ன, ஆல்பா ப்ளஸ் பீட்டா ஹோல் ஸ்கொயர் -2 ஆல்பா பீட்டா, -2 ஆல்பா பீட்டான்னு அதுக்கான ஃபார்முலா. இப்போ ஆல்பா பீட்டானா என்ன, சம் ஆஃப் ரூட்ஸ். சம் ஆஃப் ரூட்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் ஆல்ரெடி நம்ம ஸ்டார்டிங்லேயே கண்டுபிடிச்சிட்டோம். சம் ஆஃப் ரூட்ஸ்னாது, சம் ஆஃப் ரூட்ஸ் பாருங்க, -7 கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா. சம் ஆஃப் ரூட்ஸ் -7 கண்டுபிடிச்சிட்டோம். ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் 10ன்னு கண்டுபிடிச்சிட்டோம். இந்த சம் ஆஃப் ரூட்ஸையும் ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸையும் இந்த 6 கொஸ்டினுமே நம்ம யூஸ் பண்ணிக்க வேண்டியது தான். இப்போ பாருங்கள், சம் ஆஃப் ரூட்ஸ் ஆல்பா ப்ளஸ் பீட்டா 7 அப்ளை பண்ணியாச்சு, ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் 10 அப்ளை பண்ணியாச்சு. அப்போ -7க்கு ஹோல் ஸ்கொயர் போட்டிங்கன்னா 49, 2 × 10 20ன்னு வரும். அப்போது
49 மைனஸ் 20 கிடைக்கும். 49 மைனஸ் 20 எவ்வளோ? 29. அப்போ ஆல்பா ப்ளஸ் பீட்டா ஸ்கொயரோட வேல்யூ என்னது? 29. ஓகேங்களா? தேர்ட் கொஸ்டின் பாருங்கள். ஆல்பா கியூப் மைனஸ் பீட்டா கியூப், அதான் அவங்க கேட்டுக்கிற கொஸ்டின். ஆல்பா கியூப் மைனஸ் பீட்டா கியூப், இந்த கொஸ்டின் தான் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? அதுக்கான ஃபார்முலா என்ன? ஆல்பா கியூப் மைனஸ் பீட்டா கியூப் ஃபார்முலா என்னது? ஆல்பா மைனஸ் பீட்டா ஹோல் கியூப் ப்ளஸ் 3 ஆல்பா பீட்டா இன்ட்டு ஆல்பா மைனஸ் பீட்டா. ஓகேங்களா? இதுதான் அந்த ஆல்பா கியூப் மைனஸ் பீட்டா கியூப்க்கான ஃபார்முலா. இப்போ ஆல்பா மைனஸ் பீட்டா அப்படின்னு இருக்கு இல்லையா? ஆல்பா மைனஸ் பீட்டான்னு இருக்குல்ல, அதுக்கான ஆன்சர் நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருக்கோம் ஃபஸ்ட்டு கொஷின்லேயே. என்னென்னு கண்டுபிடிச்சிருக்கோம்? 3 அப்படின்னு சொல்லிட்டு அந்த அப்ளை பண்ணுறோம். அதேமாரி ஆல்பா இன்ட்டு பீட்டாவுக்கு 10 நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். ஆல்பா மைனஸ் பீட்டாவுக்கு அகைன் 3 சப்ஸ்டிட் பண்ணுங்கள். ஓகேங்களா? இந்த ஆல்பா மைனஸ் பீட்டான்றது ஃபஸ்ட்டு கொஸ்டினுடைய ஆன்சர். ஓகேவா? அந்தலையே 6 கொஸ்டின் இருக்குல்ல, அதில் ஃபஸ்ட்டு கொஸ்டின் நம்ம கண்டுபிடிச்சோம் இல்லையா? அதாவது இது இருக்குது பாருங்கள், இந்த ஆன்சர் தான் நம்ம வந்து இந்த இடத்துல யூஸ் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? ஓகே. அப்போ பாருங்கள், 3/3 ஆல்பா மைனஸ் பீட்டாவோட வேல்யூ -3, அதுக்கு ஹோல் பவர் 3க்கு தான் 3 போட்டாச்சு. ஆல்பா இன்ட்டு பீட்டானா 10, ஆல்பா மைனஸ் பீட்டானா 3. இது 3/3னா எவ்வளோ வரும்? 27. இந்த 3 × 10 × 3னா 19 வரும், 90. அப்போ 27 + 90 எவ்வளோ வரும்? 117. 117. இதுதான் ஆல்பா கியூப் மைனஸ் பீட்டா கியூப்க்கான ஆன்சரு. ஓகேங்களா? ஓகே. அடுத்தது 4th கொஸ்டின் பாருங்கள். ஆல்பா பவர் 4 ப்ளஸ் பீட்டா பவர் 4, அதுக்கான ஃபார்முலா என்னன்னு கேட்டிங்கன்னா, என்ன? ஆல்பா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் ரெண்டுத்துக்கும் சேர்த்து ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 ஆல்பா ஸ்கொயர் பீட்டா ஸ்கொயர், அதுதான் ஃபார்முலா. ஓகேங்களா? ஓகே. இந்த ஆல்பா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயருக்கு ஆன்சர் நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருக்கோம் செகண்ட் கொஷின்லேயே. இங்கே பாருங்கள், 29 கண்டுபிடிச்சிருக்கோம். அந்த 29 தான் இங்கே அப்ளை பண்ணுறேன் நான். அதே மாதிரி இங்கே ஆல்பா ஸ்கொயர் பீட்டா ஸ்கொயர்னு இருக்குது இல்லையா? அதை நான் எப்படி எது பண்ணேன்? ஆல்பா பீட்டா ஹோல் ஸ்கொயர்னு எடுத்துக்கலாம். அப்போ ஆல்பா பீட்டானும் அது ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் தானே. அப்போ ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் என்ன வரும்? 10. அப்போ 10 ஸ்கொயர்னு போட்டுக்கிறோம். ஃப்ரண்ட்டில் அந்த 2 அப்படியே இருக்குது. இப்போ 29 ஸ்கொயர் எவ்வளோ வரும்? 841. 10 ஸ்கொயர் எவ்வளோ வரும்? 100. 100 2ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 200. அப்போ 841 - 200 எவ்வளோ வரும்? 641. ஓகேங்களா? இதுதான் 4th கொஸ்டினுக்கான ஆன்சர். அடுத்தது பாருங்கள், 5th கொஸ்டின் பாருங்கள். ஆல்பா பை பீட்டா ப்ளஸ் பீட்டா பை ஆல்பா, இதுதான் அவங்க கேட்டுக்கிற 5th கொஸ்டின். இதுக்கான ஃபார்முலா என்னது? ரொம்ப ஈஸி தான். அப்படியே கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணுங்க. கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணிங்கன்னா ஆல்பா இன்ட்டு ஆல்பா ஆல்பா ஸ்கொயர்னு வரும், பீட்டா இன்ட்டு பீட்டா பீட்டா ஸ்கொயர்னு வரும். அதுக்கப்புறம் டினாமினேட்டர் இருக்கிற ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா பீட்டா ஆல்பான்னு எழுதலாம், இல்லை ஆல்பா பீட்டான்னு எழுதலாம். அதாவது இப்படி எழுதலாம் நீங்கள். ஓகேங்களா? இப்படி எழுதலாம். இப்போ பாருங்கள், அடுத்த ஸ்டெப்பில் இந்த ஆல்பா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் இருக்கு இல்லையா? இது இருக்கு இல்லையா? அதுக்கான ஃபார்முலா நம்ம போட்டும் கண்டுபிடிக்கலாம், இல்லை டேரெக்டாகவே இந்த 2 ஸ்டெப்பையும் நீங்கள் அப்படியே விட்டுட்டு, இந்த 2 ஸ்டெப்பையும் அப்படியே விட்டு டேரெக்டாகவே நீங்கள் என்ன பண்ணலாம்? இதுக்கான ஆன்சர் கண்டுபிடிச்சிருக்க பாருங்க. நம்ம எங்கே கண்டுபிடிச்சிருக்கிறோம்? செகண்ட் கொஸ்டினில் கண்டுபிடிச்சிருக்கிறோம். என்னென்னு? 29 சொல்லிட்டு அதை தான் டேரெக்டாக நீங்கள் 29 நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டுங்க. அதேமாரி ஆல்பா இன்ட்டு பீட்டானா என்ன ஆன்சரு? 10. அப்போது 10 அப்ளை பண்ணுறேங்க. அப்போ 29/10 டேரெக்டாகவே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த 2 ஸ்டெப் வந்து இந்த 2 ஸ்டெப்பு நான் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா தான் போட்டு காமிச்சிருக்கிறேன். நீங்கள் அந்த 2 ஸ்டெப்பு போடலனாலும் பரவாயில்ல, டேரெக்டாக நீங்கள் என்ன பண்ணலாம்? இங்கேருந்து இந்த ஸ்டெப்புக்கு நீங்கள் வந்துடலாம். ஓகேங்களா? ஓகே. இந்த 2 ஸ்டெப்பு நீங்கள் போட்டாலும் தப்பு கிடையாது. ஓகே. ஓகே. அடுத்தது 6th கொஸ்டின் பாருங்கள். ஆல்பா ஸ்கொயர் பை பீட்டா ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் பை ஆல்பா, இதுதான் அவங்க வந்து 5th கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. இதுதான் 5th கொஸ்டின். அதுக்கான ஃபார்முலா என்னது? வெரி சிம்பிள். அப்படியே கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ண வேண்டியது தான். ஆல்பா இன்ட்டு ஆல்பா ஸ்கொயர் ஆல்பா கியூப் வரும், பீட்டா இன்ட்டு பீட்டா ஸ்கொயர் பீட்டா கியூப் வரும். அப்போ டினாமினேட்டர் ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா பீட்டா ஆல்பா இல்லை ஆல்பா பீட்டான்னு எதுவும். ஓகேங்களா? ஓகே. இப்போ ஆல்பா கியூப் ப்ளஸ் பீட்டா கியூப், ஆல்பா கியூப் ப்ளஸ் பீட்டா கியூப், அதுக்கான ஃபார்முலா என்ன? ஆல்பா ப்ளஸ் பீட்டா ஹோல் கியூப் மைனஸ் 3 ஆல்பா பீட்டா இன்ட்டு ஆல்பா ப்ளஸ் பீட்டா. ஓகேங்களா? ஓகே.
பையில் ஆல்பா பீட்டா இருக்குது. இப்போ இந்த ஆல்பா ப்ளஸ் பீட்டானா என்ன அர்த்தம்? சம் ஆஃப் ரூட்ஸ். சம் ஆஃப் ரூட்ஸோடைய ஆன்சர் என்ன கண்டுபிடிச்சோம் நம்ம? -7. அப்போ -7க்கு பவர் 3 போட்டிங்கன்னா என்ன வரும்? -343. ஓகே, அதுக்கப்புறம் பாருங்கள், இந்த 3 அப்படியே போட்டாச்சு. இந்த ஆல்பா இன்ட்டு பீட்டானா ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் 10 அப்படியே போட்டோம். ஆல்பா ப்ளஸ் பீட்டானா சம் ஆஃப் ரூட்ஸ் -7 அப்படியே போட்டாச்சு. இந்த டினாமினேட்டில் இருக்கிற இந்த ஆல்பா இன்ட்டு பீட்டாவுடைய வேல்யூ 10ன்னு போட்டோம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம்? சிம்பிளிஃபை பண்ணுறோம் அதை. இந்த 343 அப்படியே இருக்குது. இந்த 3, 10, -7 இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகிடும்? மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். 3 × 10 30, 30 × 7 210 ஆகிடும். பையில் 10 அப்படியே இருக்கும். அப்போ 343லேருந்து 210 கேன்சல் பண்ணிட்டோம்னா 133 வரும். என்ன வரும்? 133 -133 வரும். ஏன்னா பெரிய நம்பருடைய சிம்பிள் மைனஸ்க்கு இருந்தால -133 வரும். பையில் 10 வரும். ஓகேங்களா? இதுதான் ஃபைனல் ஆன்சர். எல்லாருக்கும் நல்லா புரிஞ்சிச்சிங்களா? ஓகே, தேங்க்யூ.